சில பேர் கமெண்ட் கொடுக்குறீங்கல்ல, வீடியோ போடுறோம் அப்படின்னா சில கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. அன்றைக்கி வரும்போது பஸ்ஸில் வரும்போது ஒரு கமெண்ட் படித்து பார்த்தேன். அதாவது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், விஜய் சார் வந்து எனக்கு என்ன பண்ண போகிறாரு, அல்லது ஸ்டாலின் சார் இருந்து எனக்கு என்ன பண்ணார், அல்லது ஏடிஎம்கே வந்து எனக்கு என்ன பண்ண போகுது? ஒன்றுமே கிடையாது. யார் வந்தும் உங்களுக்கும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, எனக்கும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஓகேவா? நாம் உழைச்சா தான் நமக்கு சோறு. நாம் எந்திரிச்சு ஓடினா மட்டும்தான் நம்ம லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஸோ கவர்மெண்ட்டில் வந்து யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க, விஜய் சாரா அல்லது வந்து ஸ்டாலின் சாரா அப்படிங்கிறது என்னோடய நோக்கம் கிடையாதுங்க. எனக்கு அது வேலையே கிடையாது. என்னோடய வேலை என்ன தெரியுமா? பல நிலைகளில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் இளைய சமுதாயத்தினருக்கும் ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும். இன்றைக்கி பாதிக்கக்கூடிய அத்தனை குழந்தைங்களுக்கும் நான் மறுவாழ்வு கொடுத்துட்ருக்கேன். அவங்கள வந்து ஒரு சிறப்பான வழியில் கொண்டு போயிட்டுருக்கேன். அறந்தாங்கில வந்து நான் செய்கிற விஷயங்களை பாருங்கள். வேணால் எனக்கு அதுக்கான நான் ப்ரூஃப் எல்லாம் நிறைய பேப்பர்ஸ் வச்சுருக்கேன். ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறேன்னா அவங்கள்ட்ட சைன் வாங்கி எந்த பிரச்சனைக்காக கொடுக்குறோங்கிற ஃபைல் முதற்கொண்டு நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? கட்சியை பற்றி நான் பேச விரும்பலை, பட் என்னை பேச வைக்கிறீங்க. ஏன் விஜய் சார் வந்தான்னு, அல்லது ஸ்டாலின் சார் வந்தான்னு, அல்லது ஏடிஎம்கேல யாரோ வந்தான்னு, அல்லது நாம் தமிழரில் அவர் வந்தான்னு, யார் வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நாடு நல்லா இருந்தால் ஓகே, தமிழ்நாடு நல்லா இருந்தால் ஓகே. சரியா? அதுதான் என்னுடைய நோக்கம். இனி வர்ற ஜென்ரேஷன்ஸ் நல்லா இருக்கணும், இனி வர சட்டத்திட்டங்கள் நல்லா இருக்கணும். அது யார் வந்து செஞ்சாலும் ஓகே. அரசியலை பற்றி எனக்கு பேசணுங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல. நான் ஒரு கவுன்சிலிங் சென்டர் வச்சு நடத்திட்டுருக்கேன். மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நல்ல விஷயத்த கொடுத்துட்ருக்கேன். புரியுதா? உங்கள் குழந்தைங்களுக்காக நான் உட்காந்து உழைச்சிட்ருக்கேன். ஸோ தயவு செஞ்சு விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லாதீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று எனக்கு தோணுது, அதை நான் சொல்கிறேன். ஏன் விஜய் சார் வந்தால் என்ன, ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்கள் பார்ப்போம். விஜயகாந்த் சார் இருக்கும்போது ஐயோ செத்து போனதுக்கப்புறம் அவரை இழந்துட்டோமே, இப்படிப்பட்ட நல்ல மனிதரை இழந்துட்டோமே, அது இதுன்னு போட்டு மீடியாலெல்லாம் அப்படியே மக்கள்லாம் அழுதிங்களே. அவர் இருக்கும்போது ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா? இல்லை. செத்ததுக்கப்புறம் யாருமே இருக்கும்போது ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறீங்க, செத்ததுக்கப்புறம் தான் சொல்கிறீங்க. விஜய் சார் வர்றாரு, ஓகேவா? அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். ஏன் கொடுத்தா தப்பா? நீங்கள் தாங்க பேச வைக்கிறீங்க. சரியா? ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், யார் ஆட்சிக்கு வந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் ஒரு ஹேண்டிகாப்டு. இது வரைக்கும் நான் எந்த உதவியும் எனக்கு வரல. அரசிடமிருந்து எனக்கு எந்த உதவியும் வரல. ஓகேவா? யார் வந்தாலும் நாடு நல்லா இருந்தால் சரி. நாம் உழைச்சாதான் நமக்கு சோறு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.